ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். பானு கைமணம். தொடர்ந்து வெயிட் லாஸ், அப்புறம் சுகர் பிரச்சனை இருக்கிறவங்க, உடம்பு பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்காக பிரேக்ஃபாஸ்ட் ஐடியாஸ் தொடர்ந்து நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். போன ஷார்ட்ஸ்லலாம் கம்பு பார்த்துருப்பீங்க. ஒரு வாரம் ஃபுல்லாக கம்பு ஓடிச்சு. கம்பு வந்து ஒரு 3லேருந்து 4 நாளைக்கு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இடையில வெள்ளை மாவும் அரைச்சிட்டேன். இப்போ திருப்பி இந்த வாரத்துக்கு ராகி ஆரம்பிச்சிருக்கேன். 2 டம்ளர் ராகி அப்படின்னா 1 டம்ளர் குண்டு இட்லி அரிசி. இப்போ 2 டம்ளர், இந்த டம்ளரால் 2 டம்ளர் ராகி போட்டிருக்கேன். இப்போ இதே டம்ளரால் 1 டம்ளருக்கு குண்டு இட்லி அரிசி போட்டிருக்கேன். 2க்கு 1, மொத்தம் 3 அழகு கணக்கு வரும். 3 டம்ளர். இந்த டம்ளரில் அரை டம்ளர், 1/4 டம்ளருக்கு கொஞ்சம் கூட உளுந்து போட்டுக்கோங்க. அரை டம்ளர் உளுந்து, முழு உளுந்து அரை டம்ளருக்கு சேர்க்குறேன். பாருங்கள், நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி மெத்துன்னு இருக்கும் ராகி தோசை. இந்த அளவுக்கு உளுந்து சேர்த்திங்கன்னா போதும். இதை மிக்சியில் அரைக்க மாட்டேன், நான் கிரைண்டரில் தான் அரைப்பேன். முடிஞ்சால் நான் கிரைண்டரில் அரைக்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நல்லா 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன். இப்போ இன்னொன்றும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். 5லேருந்து 6 தடவை இதை நல்லா தேய்ச்சி கழுவணும். நிறைய அழுக்கு இருக்கும் ராகியில். தூசி, சின்ன சின்ன குச்சி, கோல், தூசிலாம் இருக்கும். எல்லாமே தண்ணியில் மிதந்து வந்துடும். இப்போ நல்ல தண்ணி விட்டு நல்லா 5லேருந்து 6 தடவை நீங்கள் இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இப்போ ஒரு 6 தடவை வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ முதல் தடவை வாஷ் பண்ணுறேன், எவ்வளோ அழுக்கு வருது அப்படின்னு பாருங்கள். அதனால தான் சொல்கிறேன், 5 தடவைலேருந்து குறைந்தபட்சம் 6 தடவையாவது நீங்கள் இந்த ராகி, அரிசி, உளுந்து எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணுங்கள் டேப் தண்ணியில். அதுக்கப்புறம் நல்ல தண்ணி விட்டு நம்ம ஊற வைக்கலாம். ஒவ்வொரு வாரம் ஒன்று எடுத்துக்கோங்க. ஒரு வாரம் கம்பு சாப்பிட்டிங்கன்னா ஒரு வாரம் வெள்ளை இட்லி மாவு, சாதா இட்லி மாவு, அதுக்கப்புறம் ராகி, திருப்பி அடுத்த வாரம் பச்சை பயிறு, அதுக்கு அடுத்த வாரம் எவ்வளவோ இருக்குங்க சிறுதானியங்கள். ஒரு வாரம் ஒன்று எடுத்துக்கலாம். நம்ம சேனலில் சோள தோசை கூட போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பாருங்கள். கம்பு வந்து தோசை, இட்லி எல்லாமே நம்ம சேனலில் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். மாவு அரைக்கிறதையும் காமிச்சிருக்கேன். பார்க்காத நண்பர்கள் பாருங்கள். இப்போ நான் வந்து 5லேருந்து 6 தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இப்போ நல்ல தண்ணி சேர்க்குறேன். நல்ல தண்ணி சேர்த்துட்டு இதை கைகளால் நான் களைஞ்சிட்டு நல்ல தண்ணி எப்படி சுத்தமாக இருக்குது அப்படின்னு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ ஒரு தடவை நல்லா களைஞ்சி விட்டுட்டேன். இப்போ இந்த தண்ணியை எடுத்து காமிக்கிறேன், எவ்வளோ தூய்மையாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குறைஞ்சபட்சம் 5 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம் இதை அப்படியே நல்லா ஊறட்டும். இதை நான் 12 மணிக்கு ஊற வச்சுருக்கேன். இப்போது சாயங்காலம் 6 மணிக்கு தான் அரைப்பேன். கிரைண்டரில் தான் அரைப்பேன். அரைக்கும் போது முடிஞ்சால் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம பானு கைமணம் சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.